சரி, ஒரு கேள்வி என்ன இவருக்கு மூத்தவரே, தாங்கள் இங்க வர காரணம் என்னவோ அத சொல்லுனே. அண்ணே இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுனே. போதும். இப்ப அவர் என்ன அண்ணே நீ இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுனே. தாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அத சொல்லுனே. அண்ணே நீ சொல்லுனே. பேசிக்கோம்னே சொல்லுனே. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுனே. வரல கேளு. யாரு அண்ணன் மூத்தவன், சும்மா கிடையாது. அண்ணே சொல்லுனே. ஒரு கேள்விக்கு மட்டும் சொல்லுனே. அண்ணே நீ யார் சொல்லு. சொல்லுனே. சொல்லியா சொல்லு யாருன்னு சொல்லுனே. சொல்லுனே கிளம்புவோம். ஆமா அந்த ஆளு நம்ம இடத்துக்கு வந்திருக்காப்லனே. சொல்லுனே. வாயை திறந்து சொல்லுனே. அண்ணே எங்க போற? கேள்வியை சொல்லுதுன்னா எங்க போற? நீ கேள்வி சொல்றியா இல்ல போக சொல்றியாடா? சரிண்ணே சொல்லுங்க. எத்தனை தடவை நெஞ்சில அடிச்சு விட்டுருக்கேன். நெஞ்சில தானே அடிச்சா? அப்புறம் என்ன? முழிக்கிறேன். சரி, நீங்க மூத்தவர்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனா மூத்தது மோளை இளையது காலேன்னு சொல்லுவாங்க. இந்த இளையவே ரொம்ப சிரிப்பாயிரானே, உங்களோட சேட்டை இருக்கா இல்லையா? நம்மகிட்ட சேட்டையெல்லாம் கிடையாது சாமி. எல்லாம் ஒடுங்கி போச்சா? பேக்ல வச்சிருக்கீல அந்த சேட்டையை கொண்டு வந்து காட்டு. இந்த போய் எடுத்து வரேன். அது இல்லனே. எது எடுக்க போறாம. சரி, உங்க பேர் என்ன? ஏன் ஆதார் அட்டை பதிகிறீங்களா? இல்ல, உங்களுக்கு ஆதார் கார்டு வேணுமா? இல்ல பேர் கேக்குறீங்களே. இல்லங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் இல்லடா. மதுரை வேணும் இல்லடா, மருதமணிடா. இன்னொரு விஷயம் தெரியுமா? மதுரை மணின்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அப்படி ஒரு அற்புதமான காமெடி செய்யக்கூடிய ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா, ராதாகிருஷ்ணன் மாப்பிள்ளை தூங்குறது பூரா எந்திரிச்சிருச்சியா? மாப்பிள்ளை அவன் நாடகத்துல ஒரு கை தட்டுறதுக்காகவே வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னு சொன்னா மதுரைக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. மதுரையில இருந்து போனவர் தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக வந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள். அதே மாதிரி நிறைய பேர் மதுரையிலேருந்து போயிருக்காங்க. நிறைய பேரை சொல்லலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கலைமணி அண்ணா அவர்கள் படத்தில் நடித்தார். அவர் பேர் என்ன? அது சகப்பார் பாருங்க, அவர் பேர் என்ன? இல்லை இல்லை, இளையராஜா மாமா, ரவிகாந்த், திண்டுக்கல், நிறைய பேர். அப்படிப்பட்ட இடத்துல நீங்களும் ராதாகிருஷ்ணன் சந்திச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். அப்படி இருந்தாலும் கூட இந்த காமெடி செய்யணும்னா, மதுரையில் ஒரு சைக்கிள் கம்பெனியில் வேலை பார்த்தவரை தான் வடிவேல் ஐயா அவர்கள். டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்தவர். அவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார் தெரியுமா? அது மாதிரி ஆண்டவன் நினைச்சா ஆயுளுக்கு பஞ்சமா? ஆண்டைய மனசு வச்சா ஆயுளுக்கு பஞ்சமா? இல்லை, எல்லாரும் எல்லா திறமையும் பெற்று பெருவாள் வாழ்க. அதில் இந்த மருதமணி நீங்களும் வாழ்க. தீர்க்காயுஷ்மான் பவ. தங்கள் வாக்கு உண்மையிலே உங்களை மாதிரி ஆளுகிட்ட நிற்கிறதுக்கு ஒரு ஆண்டவன் எனக்கு ஒரு வரம். தலைவா சேர் கொடுத்தா கலைமதி நாரதன் சொன்னா பெரிய ஒரு தாம்பவான். உங்க பக்கத்தில் நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரம் கிடைச்சதுக்கு அதுவே எனக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்த வரம். இல்லை சகோதரா மருதமணி அவர்களே, நான்லாம் அது நம்ம காலமெல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் ஒரு நேரம். இப்பெல்லாம் எல்லாம் ஜாலியாக போயிடுறது. யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. ஐயா, நமக்கு தேவை காலைல சம்பளம். ஐயா, பொண்டாட்டி பிள்ளை இருக்கா? அது எங்க இருக்கு? பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு. இங்கே கத்துனாத்தான் அங்கே எல்லாம் உயிரும் சாப்பிடும். அதுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி பாவம், நம்ம நீங்க கல்யாணம் பண்ணல, இப்ப கல்யாணம் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. 52 பொண்டாட்டி இருக்குங்க. 52 பொண்டாட்டியா? ஆமாங்க. சாமி எங்க பக்கம் சேர்த்துக்கங்களே. எதுக்கு? இந்த வட்டம் எலெக்ஷன்ல நிக்க போறேன். நின்னுங்க. நீங்க 52 பொண்டாட்டி, பிள்ளையே 60 பிள்ளைங்க. அப்ப நான் ஜெயிச்சிட்டேன். நீ தான் எம்எல்ஏ. அடிச்சுங்க. எம்பி ஆயிரு. இங்க வா, ஒரு கணக்கு சொல்றேன். அந்த கணக்கை மட்டும் நீ சரியா கூட்டிரு. அப்ப நீ ஆயிருவே. எது? ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா, பிரசிடண்ட் ஆயிருவே. பிரசிடண்ட்னா ஜனாதிபதினு அர்த்தம். யூனியன் லீடர்னு சொன்னா தான் ஊராட்சி மன்ற தலைவர்னு அர்த்தம். ஊராட்சி மன்றமே போற கணக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு 60 குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு 12 குழந்தை. போயிட்டு வர்றேன். ஒரு குழந்தைக்கு 12 குழந்தை.
12 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை, 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 4 குழந்தை, 4 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 7 குழந்தை, 7 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 30 குழந்தை, 30 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 24 குழந்தை, 24 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 60 குழந்தை, 60 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 60 குழந்தை. மொத்தம் கூட்டுனா எத்தனை குழந்தை வரும்? நான் எத்தனை ஆதார் கார்டு வாங்கினேன், எத்தனை ஓட்டர் லிஸ்ட் வாங்கினேன்? அண்ணே 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 அண்ணே, இந்த இடத்துல அளந்து பார்த்துட்டோம்னா இங்கிட்டு நம்ம கொடுத்துடலாம், ஓகே பண்ணிடலாம். அப்புறம் அந்த இடத்த கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம வந்த இடம் அளக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு தேவையில்லாமல் இங்கே நின்றுட்டு வர ஆளுகள்கிட்ட போய் விளையாண்டுக்கிட்டு. ஐயா நீங்கள் பேசுங்க. டேய் இங்க வாங்கடா. என்னடா 2 பேரும் அண்ணன் தம்பி ஒண்ணா சேர்த்துட்டிய? அடுத்த பிறக்கிற குழந்தை மரியாதை இல்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நான் மரியாதை இல்லாம சொல்லலையே. வாடா போடான்னு மரியாதை இல்லாம ஏய் அண்ணன் தம்பி 2 பேரும் சின்ன பிள்ளையா தானே. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். தலைவா தலைவா 100 பேர் வந்தாலும் ஆளு ஒருத்தாளன்னு சமாளிப்பாப்ல. எதுல? காலில் விழுவாப்ல, கும்பிடி விழுந்துருவாப்லையோ? திறமை கை விடுமே, அதுக்கு ஒரு திறமை காலில் விழுகிறதுக்கு. காலில் விழு. ஐயா நின்ன இடத்துல இருந்து அடிப்பாப்ல. என்னன்னு? மூத்தரத்தை தான் திறமை. நின்ன இடத்துல இருந்து அடிக்காம அப்புறம் நடந்துக்கிட்டே வாங்க. பத்தியலா அதுலயும் திறமைய பத்தியலா. அதெல்லாம் ஒரு காமெடி பண்றதுக்குன்னு ஒரு தகுதி தரம். ஏன்னா நீனும் பெரிய காமெடியன், அவரும் நல்லா செய்யக்கூடியவரு. ஆனா எனக்கு நேரம் பத்தல. இப்ப மணி 3 ஆச்சு. நேரம் சரியில்லைன்றீங்க. என்னப்பா சாதகம் பாத்தீங்களா? ஜாதகமா? நேரம் சரியில்லைன்றீங்களே. நேரம் எனக்கு நல்லா இருக்கு, உங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கு? எங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. எப்படி? அப்படியே ஐயா கொண்டாடி வாச்சாது ஒழுங்கா இருக்காதே. என்ன கும்பத்துல பாத்தீங்கன்னா குரு நேரா பாக்குறாப்ல, சுக்கிரன் இங்கிட்டு பாக்குறாப்ல, சனி யார பாக்குன்னு இது அவரை பார்த்தா உங்களுக்கு சரியா தெரியல. சனி பகவான் யாரையாவது பாக்குறாரு. வந்துட்டீங்க. எங்க பேரு வீரத்தேவன், ஐயா அண்ணன் பேரு வீரத்தேவன். கிள்ளி வளவன். கிள்ளி வளவன். ஆஹா இங்க வர்றா எப்படி ஏறுது, நரம்பெல்லாம் முறுக்குது பாத்தீங்களா? இப்படி எல்லாம் சூம்பி போயிருக்கா. அவன் நீயும் ஜூம்புடா. எல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட இருவரும் சேர்ந்து நன்றிங்க ஐயா. நீடூடி காலம் தீர்க்காயுசியாக நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம். அந்த கலை உலகம் வளரணும், 4 பேரை சிரிக்க வைக்கணும்னா உங்களை மாதிரி சிரிப்பு நடிகர் தான் வேணும். நல்லா இருக்கு. நாங்க வந்து ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை உங்கள்ட்ட தான் இருக்கு. அந்த சிரிப்பை உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய கோமாளி யார் தெரியுமா? என் பாட்டேன் மகாவிஷ்ணு. நான் எல்லாம் உங்களை வணங்கணும் மகாவிஷ்ணு. இருந்தாலும் இப்ப நான் பார்க்கறது வள்ளிய பார்க்கணுமே. ஏங்கண்ணே இந்த இருக்கு பாட்டு பாடும் போது அடிக்கணும், சும்மா இருக்கும்போது அவர் அடிச்சு காட்டுங்க. அப்புறம் கட்டையை வச்சிருக்கோம். அவ்வளவுதான். நான் தான் மணியை பார்த்துட்டேன், நான் வர சொல்லுவேன். என் தங்கை வள்ளி அழைக்கின்ற அழைத்து வாருங்க. சென்று வாருங்க. அழைத்து வாருங்க. சென்று வாருங்க. கட்டி அடிச்சுக்கிட்டு பேசக்கூடாது, பாடும்போது தானே அடிக்கணும். அவருக்கு ஒரு ஆசை, அது உங்களை விட்ட பார்க்கணும்னு. அது விடுங்க. பாடும்போதே நல்லா கருத்து பேசக்கூடியவர். பாடும்போதே கட்டையை அடிப்பாங்களா, சும்மா பேசும்போது கட்டையை அடிக்க மாட்டாங்க. அவர் கட்டையை அடிக்கணும், அந்த கொட்டையை அடிக்கிறான். பத்தியெல்லாம் வந்த உங்களையும் காமெடி பண்ணிட்டாப்ல. ஏன் இப்படி விடுங்க. இந்த வர சொல்லிடுறேன் 2 பேரும். ஆளாத்தி வா. காட்டு ஆர்த்தி காட்டு ஆர்த்தி, வாய திறந்து காட்டு ஆர்த்தி. அடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா.
தெய்வலோக மகரிஷி நாரதர் வருகை தந்திருக்கிறார். சுவாமி நன்றிங்க. என் தங்கை வள்ளி அழைக்கட்டுமா? இதை அழைத்து வருகிறேன். தங்கச்சி வள்ளி வாமா. இந்த கலைவாணியோ பாருங்களா, அதான் பாடுறாங்களா? அழைக்கட்டுமா சாமி? கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் வடிவதே, சின்னமான மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை, தாத்தா போல் இருக்கேன் பிரம்மாவின் புத்திரர் மேலோக வாசி தெய்வலோகத்திலிருந்து நாரதர் வருகிறார். அழைத்து வரேன். இது அழைத்து வருகிறேன். ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. சுவாமி தங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே, ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே,
சப்த சுரங்கான வித்தகே கற்பனை கிட்டாதே கலைமா மன்னரே ஆ ஆ ஆ வாழ்க பெண்மகளே, வாழ்க வாழ்க. வந்தார வாழவிக்க வந்தோம் நாட்டிலே செந்தமிழாள் என் சிந்தை குளிர் செய்த செலந்தமிழ் செல்வியே. நீங்க தான் பாடணும், நீங்க தான் பேசணும். நான் உங்க வாய் தான் பார்க்கணும். பாப்போம் இன்னைக்கு. என் வாயை பார்க்கறதுக்காக வந்திருக்கிய? ஆமா, அதுக்கு தான் இன்னைக்கு சம்பளம் எனக்கு. அது சரி. நான் என் வாயை பார்க்கறதுக்கு உங்களை சம்பளம் கொடுத்தா உங்களை ஏன் கூட்டி வந்தாங்கன்னு தெரியும். அதான் வாய் பார்க்கறதே, வேற எதுக்கு? சரி, வரவேறு பளித்த உனக்கு வாழ்த்து. மச்சான், மச்சான், போருங்க, போருங்க. தங்க விக்கிற வேலையில தங்க ரதம் வேற போட்டு புரியணும் எனக்கு. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த தீரம் தந்தே தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு. மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது. மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது. தாமணி ஜோதியை போல் உருவான வண்ணம் இது. தங்கையல்ல தங்கை அல்ல கைகளே தாயானவள் கோடி பாட நான் பாட பொருளானாள். ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு. கண்ணீரில் நான் நீராட்டினான் என் வாசம் தீராதம்மா. கண்ணீரினால் நீராட்டினாள் என் வாசம் தீராதம்மா. 100 நாள் தாலாட்டினாள் என் வாசம் மாறாதம்மா. தங்கையலே தாயானவள் ஓடி பாட நான் பாட பொருளானாள். ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு. ராஜாத்துக்கு ராஜாவை நான் துணையாக பார்ப்பேனம்மா. ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக
சங்கரதத்தில் நிலவு ஒரு சங்கரதத்தில் நிலவு தெய்வம் தந்தே தெய்வம் தந்தே தெய்வம் தந்தே என் தங்கை நல்லாரை காண்பது நன்று, மாரியா கேக்குது பத்தியா? நலவைக்கு லாசிக்கப்பது நன்று, நல்ல ஆறு குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணைந்திருப்பது நன்றென்ற வகையிலே உன்னை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து வந்திருப்பதை போல உன்னை பற்றி ஒரு சில விவரங்களை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படி எண்ணுகிறேன். கேட்கலாமா? கேளுங்க சாமி, கேளுங்க சாமி. என்ன பொசுக்கட்டின்னு விழுகிறீங்களே? இல்ல ரொம்ப எழுத்து பேசுவியே இன்னைக்கு, நம்ம ரொம்ப ரொம்ப பணிவா வர்றீங்களே. படிவா ரொம்ப பணிவா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கிழவி வந்தாலாம், ஒரு குடியானவர் பார்த்தாராம். கிழவிங்க முகத்தை பார்த்த உடனேயே சோறு சாப்பிடல, சோர்ந்து வந்திருக்கா. ஆமா, அதான் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போங்கன்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. வீட்டில் உண்டா திண்ணையில வச்சுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு பொண்டாட்டியோட லட்சணம் என்னன்னு. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, இந்த மாதிரி நெய் நெய்ன்னு பேசுனா நீங்க மட்டும் இப்படி பேசுறீங்கன்னு தெரியல, என்னால மட்டும் பேச முடியாது. இல்ல, பொண்டாட்டியோட குணாதிசயம் என்னான்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கே தண்டச்சோறு போற, இதுல ஊருக்கு வேற விருந்து வேற வைக்கவோ. உள்ள போயிட்டு அந்த அம்மா அப்பதான் குளிச்சு முழுகிட்டு தலையெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க கூந்தலை. உடனே இவர் போயிட்டு சடை பின்னி பேர் எடுத்து ஈர் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சு சடை முடிச்சு விடுறாரு. பொண்டாட்டிக்கு சந்தேகம், என்னையா இன்னைக்கும் செய்யாத புருஷன் இன்னைக்கு வந்து இப்படி செய்யறானே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க. அப்பதான் சொன்னா, ஒரு அம்மா முகம் சலித்து வாடிய முகத்தோட வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி விடுங்கம்மா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட கெஞ்சுறேன். அப்பதான் பார்த்தேன், ஏன்டா உனக்கு போடுறதே தெண்டச்சோறு, இதுல ஆளு வேற குட்டி வந்திருக்கியா அப்படின்னு பார்த்துருக்கா. சுத்தி முத்தி எதுவுமே கிடைக்கல. கையில அந்த அரிசி புடப்பம் பாருங்க, சொலகு மொரம் சொலகுன்னு சொல்லுவாங்க, மரம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து கொடுத்தா பாருங்க, புருஷனுக்கு அட்டி தெறிக்க தெறிக்க ஓடுறான். தெரிச்சு ஓடுறான் வீட்டுக்குள்ள, வெளியில வரல. அப்பத்தான் அந்த மூதாட்டி சொன்னா, இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று வினவ ஆடினாள் சாடினாள் பழமுறத்தால் புருஷனை ஓடோடத்தானி. புருஷனை அடிச்சு விரட்டின, புளியை அடிச்சு விரட்டின காலம் நம்ம வீர தமிழச்சி நிறைய பேரு. அது இந்த மண்ணுக்கு பெருமை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்னத்தா கொடுத்தான் இறைவன்? அதனாலதான் கணவன் கொடுத்ததும் வர, இறைவன் கொடுத்த வரம் தான். கணவனும் சரியா நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனா இப்ப சொல்லக்கூடாது. ஏன் சொல்ல? ஆக ஒரு பெண்மகள் புளியை அடிச்சு விரட்டினது போக இப்ப புருஷனை அடிச்சு விரட்டுற காலம் வந்துருச்சு. அப்படி இருக்கிற பெண்மகள் இனத்திலே தாங்கள் அற்புதமாக வரவேற்ற காரணத்தினால் உங்களுடைய செந்தமிழால் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எண்ணுகிறேன். கேட்கலாமா? அதான் சொல்லிட்டேனே, கேளுங்க சாமி, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு சொல்லிட்டேன். அஞ்சரை பேத்து கையில கொடுத்துருங்க. சம்பளமே 10,000 ரூபா. யாருக்கு? உங்களுக்கா? ஏன் இல்ல கேக்குறேன். 10,000 வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதான் கேக்குறேன். 10,000 வாங்கிட்டேன். நல்ல விஷயம் தானே. பட்டு விழிகர் கண்டு வலிமானே பட்டு விழிகர் கண்டு வலிமானே பட்டு விழி கண்டு வலிமானே மாதே மாதே பட்டு விழிகர் கண்டு வலிமானே மாதே மாதே வந்திருக்கும் நாடது சொல் போதே. கடலில் தான் உணர்ந்த சாமி கடலிலை தான் உணர்ந்த சாமி கடலிலை தான் உணர்ந்த சாமி 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 ஆத்ம ஞானம், அறிவு ஞானம், அஞ்ஞானம், மெஞ்ஞானம், அனுபவ ஞானம், கேள்வி ஞானம், படிப்பு ஞானம், இதுல எல்லாத்துலயும் பெருசு தெரியுமில்ல?
அனுபவ ஞானம் தான் சிறந்தது. அனுபவம் இருக்கணும். ஆத்ம ஞானம் பெரிதா, அறிவு ஞானம் பெரிதா, அனுபவ ஞானம் பெரிதா என்று கேட்டால் அனுபவம் இருக்கணும், அதுதான் பெருசு. அப்படிப்பட்ட ஞானம் நிலை தான் உணர்ந்த சாமி என்று நீங்கள் சொல்லி நாடு தொண்டை நாடு, நிலம், குறிஞ்சி நிலம், ஊரு, சிற்றூர், அப்பா பேரு, நம்பித்தலைவன், அம்மா பேரு, நங்கை மௌனி, உங்க பேரு, வள்ளி. நீங்க பிறந்தவங்களா அவங்களுக்கு பிறந்தவங்களா? வளர்த்தார்கள். அப்ப நீங்க பிறந்தது உங்களுக்கு தெரியாது? தெரியாது. அப்ப யாருன்னே தெரியாம தான் பிறந்தீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன? இல்லங்க, பாருங்க, பிறந்த குழந்தை எந்த குழந்தையாவது எனக்கு இந்த அம்மா தான் வேணும், இந்த அப்பா தான் வேணும் அப்படின்னு கேட்டு பிறக்கிறமா என்ன? ஆண்டவனால் படைக்கப்பட்டது. தாய் தந்தையர்களை கூட அவன் தேர்வு செய்து கொடுக்கிறான். இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் தான் பிறக்கணும் அப்படின்னு. அதே போல நான் பிறந்தது எனக்கு தெரியாது. நான் பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவன் கட்டளை. அவன் யாருக்கு என்ன ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அப்படின்னு ஆண்டவன் கட்டளை ஓட்டா நீங்க பிறந்துட்டீங்க. ஆமா. ஆனா ஒரு விஷயங்க, அது ஒரு விசித்திரம் இருக்கு தெரியுங்களா? என்ன விசித்திரம்? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை என்ன விஷயம் நான் சொல்ல போறேன். எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்மகனும் கூடினால் ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா, பிறக்கும். ஒரு ஆண் பன்றியும் பெண் பன்றியும் கூடினால் பன்றி குட்டி பிறக்கும். குட்டி பிறக்கும். ஒரு ஆண் பசுவும் ஆண் காளையும் பெண் பசுவும் கூடினால் அங்கே கன்று ஈனும். ஆமா, அது பிறக்கும்னு சொல்லக்கூடாது. கன்று குட்டிதான் ஈனும். ஆனா கன்று குட்டின்னு தான் சொல்லணும். ஆனா நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியுமா? பிறந்தேன் அது எனக்கு தானே தெரியும். அதனாலதான் என்ன தெரியுது உங்களுக்கு? பெண்களுடைய பருவங்கள் 7: பேதை, பெதம்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரளமேன். ஆமா. அடுத்தபடிய பருவம் மங்கை பருவம். அட பர்றா, சும்மா இல்ல, அதுக்குள்ளயுமா 3வது பருவம் வந்தேன். 12 வயசு முடிஞ்சு 13வது வயசு நடந்துகிட்டு இருக்குல்ல. நடந்துகிட்டு இருக்கு. பாலன், மேலி, மரவோன், திரவன், காளை, விடலை, முதுவகன் என்று ஆண்களுக்கு 7 வகை பருவங்கள் உண்டு. ஆண்களுக்கு பாருங்க, 5வது பருவத்துல கல்யாணம் பண்ணணும், காளைங்கிற பருவம். பெண்களுக்கு 3வது பருவம் மங்கைங்கிற பருவத்துல கல்யாணம் பண்ணணும். 5, 3, 8 வாழ்க்கையே ஒரு 8க்குள்ள அடக்கம்னு சொல்லுவாங்க. அற்புதமா சொன்னீங்க. அது நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இப்ப எங்க பெரியப்பாவுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். என்ன? ஏதாவது பண்ணணும். ஓரட்டில் ஆடாதாட்டமும், ஈரட்டில் படிக்காத படிப்பும், மூவட்டில் நடவாத திருமணமும், 4 பெறாத குழந்தையும், 5 தேடாத செல்வமும், 6 சுற்றாத சுற்றும், 7 எடுக்காத ஓவியம், 8 64 வயசுக்கு மேல இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயுமே இல்லை. 60 வயசுல ஒரு அப்பா வேலைக்கு போறாருன்னா பெற்ற பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு 20 வயசுல புள்ள வேலைக்கு போறான்னா பெத்த அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். அதனாலதான் எந்த வயசுல எதை செய்யணுமோ அந்த வயசுல அதை செஞ்சிடணும். 60 வயசுல அப்பா ஓய்வு எடுத்துக்கணும். அந்த நேரத்துல 25 வயசு 30 வயசுல புள்ள தெண்டமா ஊரு சுத்தினோம்னா அப்புறம் அப்பா வேலைக்கு போற மாதிரி தான் இருக்கும். பெற்ற பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அதுவே 20 வயசுல புள்ள கல்லூரி படிப்பு படிக்கணும். கல்லூரிக்கு போகாம கல்லூரிக்கு வேலைக்கு போறான்னா